லெந்து காலங்களிலும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களின் ஜெபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு வருகிறோம். இன்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இன்னொரு வசனத்தை சேர்ந்து நான் வாசிக்கிறேன். 9வது வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை சந்திக்கிறார். சந்தித்தவுடன் அவருக்கு 3 நாள் கண் தெரியாமல் பார்வை இல்லாதவராய் அவர் அமர்ந்திருக்கிறார். பார்வை கிடையாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 3 நாட்களும் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். இந்த 3 நாட்களும் ஜெபிக்கிறார். ஒருவேளை அவர் கீழே விழும்போது அவருக்கு தரிசனம் சொல்லப்படவில்லை. நீ 3 நாள் கழித்து உனக்கு கண் பார்வை கிடைக்கும் என்று சொல்லி எந்த தரிசனமும் அந்த நேரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவர் கீழே விழுகிறார். பார்வை இல்லாதவனாய் அவர் எழும்புகிறார். இவ்வளவுதான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி பதில் வருகிறது. பதில் வந்த பிறகு நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார். இவ்வளவுதான் நடந்த காரியம், இவ்வளவுதான். ஆனால் நாம் வேதத்தில் வாசிக்கும்போது அவருக்கு எந்த ஒரு தரிசனமும் சொல்லப்படவில்லை. உனக்கு கண் பார்வை கிடைக்கும், 3 நாள் கழித்து கிடைக்கும் என்று சொல்லி எந்த தரிசனமும் சொல்லப்படவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? கீழே விழுந்த நாள் முதல் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அவரோடு பேசினாரோ, அந்த நிமிஷத்தில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறவனாய் மாறுகிறார். அது வரைக்கும் அவருக்கு ஜெப வாழ்க்கை கிடையாது. மாம்சமாய் போராடினார். ஆனால் என்றைக்கு இயேசுவை சந்தித்தாரோ, என்றைக்கு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாரோ, அந்த நிமிஷத்தில் இருந்து அவருடைய இருதயம் ஜெபிக்கிற இருதயமாக மாறிவிட்டது. இன்றைக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நாம் ஜெபிக்கிறதை பார்த்து பரலோகம் இறங்கி வர வேண்டும். நாம் ஜெபிக்கிறதை பார்த்து பரலோகம் நமக்கு நன்மைகளை அளவில்லாமல் அள்ளி கொடுக்க வேண்டும். ஜெபித்ததினால் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 நாள் சாப்பிடாமல் ஜெபித்ததினால் அவருக்கு கண் பார்வை கிடைக்கிறது. முதல் காரியம். அது மாத்திரமல்ல, அவருக்கு என்ன கிடைக்கிறது? ஊழியத்தில் ஒரு புதிய அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு தரிசனம், அவருடைய கர்த்தருடைய தரிசனம் அவர் மேல் நிரம்புகிறது. இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து வேதனைப்படுகிறோம். இப்படி நடந்து விட்டது, இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி நாம் வேதனைப்படுகிறோம். நாம் என்றைக்கும் வேதனைப்படக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதனைப்பட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதனையின் மத்தியிலும், ஒருவேளை உங்களுக்கு வியாதி இருக்கிறதா, வியாதியின் மத்தியில் நீங்கள் ஜெபியுங்கள். உங்களை பரலோகம் எடுத்து பயன்படுத்தும். 3 நாட்கள் கண் தெரியாதவன் எந்த ஒரு அவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் கடவுளை குறை சொல்லலை. ஐயோ கடவுளே, நீர் என்னை சந்தித்தீர், என்னை குருடனாக ஆக்கிவிட்டீரே என்று சொல்லி வேதனைப்படலை. ஆனால் அதற்கு பதிலாக ஜெபிக்கிறார். வேதத்தில் இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். யோபுவை குறித்து நான் இன்று காலையில் இந்த யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் நான் வாசித்தேன். அந்த யோபு 2ஆம் அதிகாரத்தில் வேதவசனம் இவ்வாறு இருக்கிறது. அவருடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறார், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். யோபுடைய மனைவி என்ன சொல்லுகிறாள்? சூசைட் பண்ணிக்கோ, தற்கொலை பண்ணிக்கொள், உன்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி யோபுடைய மனைவி யோபுவை தவறான பாதையில் நடத்துகிறார். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், யோபு என்ன செய்கிறார்? அந்த இக்கட்டான சூழ்நிலையில் யோபு சொல்லுகிறார், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். யோபு என்ன சொல்லுகிறார்? தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி யோபு அந்த இக்கட்டான சூழ்நிலையில்
தவறான வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், தன்னை தவறான பாதையில் தான் போகாமல், அவர் அந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தினதினால் வேதத்தில் வாசிக்கிறோம், யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் அதுதான். அவருடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில் அவர் அப்போஸ்தலனாய் மாறுகிறார். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் மாறுகிறார். காரணம் என்ன? ஒன்று தான். அவர் அந்த கீழே விழுந்த அந்த நிமிஷத்தில், பார்வை போன அந்த நிமிஷத்தில் இருந்து ஜெபிக்கிறவனாய் மாறுகிறார். ஆண்டவரே, ஜெப ஆவியினால் ஊற்றும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், என்ன ஆனாலும் சரி ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். வியாதியின் மத்தியில் ஜெபிக்கணும், உபத்திரவத்தின் மத்தியில் ஜெபிக்கணும், கவலையின் மத்தியில் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரோடு கூட நடக்கணும். இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். இந்த நாளிலும் ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. விசேஷமாக வல்லமையுள்ள மனிதர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஜெபித்தார்கள். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் பயப்படவில்லை. கர்த்தருக்காய் வைராக்கியமாக எழும்பினார்கள். நாமும் கர்த்தருக்காய் வைராக்கியமாக எழும்புவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை